ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகர் சந்தானத்துடன் சேர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு பிரபலமான நடிகை வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் சந்தான ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம சந்தானம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் காமெடியான ஒரு எடுத்து இப்போ வந்து ஒரு செம்ம பெரிய ஒரு ஹீரோவாக வந்து ஒரு திரைப்படத்திலும் விட்டு கொடுத்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு திரைப்பயணத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டான திரைப்படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து அந்த திரைப்படத்தோட பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து அவங்க வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில், அதாவது மே 16ஆம் தேதி வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும். ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட சந்தானத்துக்கு வந்து அம்மாவாக வந்து நடிகை கஸ்தூரியை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சந்தானத்துக்கெல்லாம் என்னால் அம்மாவை நடிக்க முடியாது அப்படின்றது அவங்க வந்து அந்த கதையை வந்து மறுத்து விட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து இன்னொரு வாட்டி அப்பாயின்மெண்ட் கேட்டு அந்த முழு கதையும் சொல்லி அந்த கதையில் வந்து அவங்களோட கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு வந்து அந்த கேரக்டரோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ வந்து சந்தானம் ஃபேன்ஸ் வந்து ஏன் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தானத்துக்கு அம்மாவை நடிக்கலை அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்வி வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க.